ஹாய், இப்போ டே 6 ஹென்னா கிளாஸ் என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் நெகட்டிவ் ஸ்பேசிங் ஹென்னாவில் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நம்ம ரிவர்ஸ் நெகட்டிவ் ஸ்பேசிங்கில் ஃபர்ஸ்ட்டு என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ட்ரா பண்ணி பார்ப்போம். சிம்பிளான நெகட்டிவ் ஸ்பேசிங் எலமெண்ட்ஸ்லேருந்து போவோம். இப்போ நான் ட்ரா பண்ணுற எலமெண்ட்ஸை கூடவே நீங்களும் ட்ரா பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். இந்த நெகட்டிவ் ஸ்பேசிங் எலமெண்ட்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் டவுட்ஸை கவர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 6மே சிம்பிளான எலமெண்ட்ஸ் தான். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும், ப்ளஸ் நீட்டாகவும் வரும். ப்ராக்டிஸ் பண்ண தான் நீட்டாக வரும் எல்லா எலமெண்ட்ஸுமே. 6th எலமெண்ட் மட்டும் நம்ம லோட்டஸ் போடணும். அது நான் போடுறப்போ கவனித்து என் கூடவே போட்டுவாங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நெகட்டிவ் ஸ்பேசிங்கில் மெயினாக நம்ம இந்த லோட்டஸ் போடுவோம். லோட்டஸை சுற்றி இந்த மேலே இருக்கிற 6 எலமெண்ட்ஸும் போட்டுட்டு அவுட்டர் ஷேட் பண்ணால் அதுதான் நெகட்டிவ் ஸ்பேசிங். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக ட்ரா பண்ணி பழகுனா தான் நெகட்டிவ் ஸ்பேசிங் ரொம்ப ஈஸியாக வரும். இந்த 7 எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி இப்போ நான் நெகட்டிவ் ஸ்பேசிங் எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லோட்டஸ் போட்டுக்கோங்க. அதை சுற்றி மேலே இருக்கிற அந்த 6 எலமெண்ட்ஸும் போட்டுட்டு அவுட்டர் ஷேட் பண்ண அதுதான் நெகட்டிவ் ஸ்பேசிங். ப்ரைடல் டிசைனில் நெகட்டிவ் ஸ்பேசிங் இன்க்ளூட் பண்ணாவே அந்த டிசைன் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை அந்த எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு டிசைன் மாதிரி ட்ரா பண்ணி பழகுங்க. நான் போன வீடியோவில் கிரிட் அண்ட் நெட்டிங் பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. கிரிட் அண்ட் நெட்டிங் பேட்டர்ன், அது கூட இந்த நெகட்டிவ் ஸ்பேசிங் டிசைன், இதை வச்சே நம்ம அழகாக ஒரு டிசைன் ட்ரா பண்ணலாம். இந்த 2 டிசைன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கம்ப்ளீட் டிசைன் ட்ரா பண்ணலான்னு நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போது எப்படி இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி அதில் அவுட்டர் லைன் எல்லாம் ஃபில் பண்ணி நெகட்டிவ் பேட்டர்ன் போடணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம்.
பென்சில் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறக்கும் ஹென்னா கோன் வாங்கி அதில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஹென்னா கோன் வாங்கி அதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட ஃப்ளோ எப்படி, அந்த டிசைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி தான் நம்ம நெகட்டிவ் பேட்டர்ன் ட்ரா பண்ணி அவுட்டர் லைனை வந்துட்டு ஃபில் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவ் பேட்டர்னோட எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லி மெதுவாக ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எலமெண்ட்ஸ் ட்ரா பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப 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 ஈஸியாக வரும். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஃப்ரண்ட் ஹேண்டில் எப்படி மெஹந்தி ட்ரா பண்ணிவிட்டு பேக் ஹேண்டில் எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அது நான் இப்போ சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஹென்னா ட்ரா பண்ணுறப்போ 2 ஆர்ம் சேரில் ப்ரைடும் நீங்களும் உட்காந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேக் பெயின் இல்லாமல் இருக்கும், ஈஸியாகவும் ட்ரா பண்ணலாம் ஹென்னா. ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஃப்ரண்ட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்டில் அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஃப்ரண்ட் வந்துட்டு அந்த ஹென்னா காஞ்சிரும். ஸோ ஈஸியாக நீங்கள் கையை திருப்பி வச்சுட்டு பேக் ஹேண்டை ஃபில் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்டில் ஹென்னா ட்ரா பண்ணுறப்போ அந்த சேரோட ஆர்ம் மேலே ஒரு பில்லோ மாதிரி வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு அதுக்கு மேலே கை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிங்கனாலே உங்களுக்கு பேக் பெயினும் வராது, ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு புது டாப்பிக்கோடு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.